ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரிச்சான ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நியூ இயர் ஸ்பெஷலான ப்ளம் கேக் தான் செய்ய போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் இன்னைக்கு 8 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் டூட்டி ஃப்ரூட்டி 3 கலர் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ்டு டூட்டி ஃப்ரூட்டி தான் எடுத்திருக்கேன் நான். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இது ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் 1 கப் எடுத்திருக்கேன் நான். இந்த ஆரஞ்சு ஜூஸில் தான் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்க போகிறோம் இன்னைக்கு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 ஹவருக்கு நான் ஊற வைக்கிறேன் நான். இன்னும் நமக்கு ஜாஸ்தி டைம் இருந்தால் கூட நம்ம ஒரு 4 ஹவர் கூட ஊற வைக்கலாம் நம்ம. இல்லை நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ½ அன் ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை. இது ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்து செய்யும் போதும் கேக்கோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு நான் ஒரு 2 ஹவருக்கு நான் நல்லா ஊற வச்சிடுறேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த சுகரை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு நான் பேனில் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கேரமலைஸ் பண்ணலாம் நம்ம இப்போ பாருங்கள், இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது ஒரு நல்லா தேன் கலருக்கு வரணும். அப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். இதுக்கு இப்போவே சேர்க்கக்கூடாது தண்ணி நம்ம. இது எல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தேன் கலர் வந்துச்சு. இப்போ நான் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். இதுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சிருக்கக்கூடாது, இல்லைனா இது மேலே தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நல்லா ஒரு தேன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 1/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 4 லவங்கம், அதுக்கப்புறம் 2 பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் நான். பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் 1/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதில் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற சுகரை கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இந்த சுகர் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கரைஞ்ச பிறகு நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எக்லெஸ் கேக்கு செய்கிறதுனால நம்ம தயிர் சேர்த்துட்டு நம்ம செய்ய போகிறோம். இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்து நம்ம ஜலிச்சுக்கலாம். நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அந்த மில்க் பவுடரை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா நம்ம ஜல்லடை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுடரை கூட நம்ம ஜல்லடை பிடிச்சி தான் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா ஜல்லடை பிடிச்சி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸில் நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ மாவு சேர்த்துக்கலாம் நம்ம. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். நான் ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிய உடனே நம்ம சுகர் சிரப்பை சேர்த்துலாம். நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சுகர் சிரப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்க்க போகிறோம்.
இப்போ வந்து நான் 2 ஹவர்ஸாக ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சது. இது வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊறி இருந்தால் நல்லா கேக்கில் வந்து நல்லா டேஸ்ட் வரும் நமக்கு. இப்போ இதை வந்து நான் இந்த மாவில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை வந்து மைல்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்து செய்யும் போதும் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட ஆரஞ்சு பீல் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து கொஞ்சமாக துருவிட்டு போடலாம். இல்லை என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் சேர்த்து செய்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இது வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேக்குக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வந்து மைல்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே போதும். இதை பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நான் டின் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து இது எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதை வந்து நம்ம போட்டுடலாம். அது போட்டுட்டு சைட்லலாம் கூட நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கும் பட்டர் பேப்பர் சேர்த்துடலாம். இப்போ வந்து டின்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வச்சுருக்கோம், மிச்சம் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து வினிகரை சேர்த்துக்கலாம். ஒயிட் வினிகரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கேக்கில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து நான் கேக் பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டேன். இதுவும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பேட்டரை வந்து நம்ம டின்னில் சேர்த்துடலாம். டின்னில் ஊற்றிட்டு நான் வந்து 180 டிகிரியில் வந்து நான் வந்து 40 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணுறேன் நான். உங்களுக்கு இன்னும் நல்லா பேக் ஆகணுன்னாக்கா நீங்கள் 1 hour கூட வைக்கலாம். 175 டிகிரிஸில் வைக்கலாம். நான் வந்து இப்போது பேட்டரெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா டேப் பண்ணி கொடுத்துடலாம். கடாயில் பேக் பண்ணுறவங்க 1/2 hour பேக் பண்ணலாம். இது வந்து சிம்மில் வச்சு பேக் பண்ணலாம் நம்ம கடாயில். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா டேப் பண்ணி கொடுக்குறேன். டேப் பண்ணி கொடுத்துட்டு 180 டிகிரியில் நான் வந்து 40 மினிட்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பேக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து நல்லா வெந்திருக்கு கேக்கு. அப்புறமா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த கேக்கை. இப்போ வந்து நம்ம பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் லைக் கொடுத்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து எக்லெஸ் கேக்கு. உங்களுக்கு எக்கு சேர்த்து செஞ்சுருக்கிற கேக் வேணும்னா என் சேனலில் இருக்குது. அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சாஃப்டாக கூட இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்குன்னு. இந்த மெத்தடில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது வந்து நம்ம நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு தான் செய்யணும்னு இல்லை. நம்மளுக்கு ப்ளம் கேக் சாப்பிடணுன்னு ஆசை இருந்தாக்கா நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து சின்ன பீஸை தான் கட் பண்ணியிருக்கேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது கேக் வந்து இன்னும் சூடாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து பால், தயிர், எண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இந்த நியூ இயர்க்கு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவை ஃபுல்லாகவே யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.